இன்றைய செய்திகளில் முக்கியமானதாக சில செய்திகளை எடுத்துக்கொள்வோம். டிஎன்பிஎஸ்சிக்கும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். புதுடெல்லி மாநாடு 7 அம்ச கோரிக்கைகளை கொண்டது. அதாவது புதுடெல்லி மாநாடு பிரகடனம் ஒவ்வொரு துறையிலையும் 7 பாயிண்ட்ஸ், அதாவது ஊரக வளர்ச்சி, இல்லை வறுமை ஒழிப்பு திட்டம், இப்படி ஒவ்வொன்றையும் 7 பாயிண்ட் கொண்ட புதுடெல்லி மாநாடு பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்காங்க, என்ன புதுடெல்லி மாநாடு. அடுத்தது பசுமை துறைமுகம். முதலில் பசுமை துறைமுகம் எங்கு கட்டப்பட உள்ளது, அதாவது எல்லாமே அந்த மீன் வளர்ப்பு எல்லாமே பசுமையாக உள்ள அந்த மாதிரி ஒரு இது எங்கே கட்டப்பட உள்ளது? தூத்துக்குடியில். பசுமை துறைமுகம் எங்கே ஆரம்பிக்கப்பட உள்ளது, எங்கே கட்டப்பட உள்ளது? தூத்துக்குடி துறைமுகத்தை பசுமை துறைமுகமாக போகிறாங்க. அடுத்து 72வது சீனியர் கபடி போட்டி. 72வது சீனியர் கபடி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? அதாவது பிப்ரவரி 24 to 27 நடக்க போகிறது. வதோதரா அந்த ஊரில் தான் இந்த கபடி போட்டி நடக்க போகுது. அடுத்தது ரியோ ஓப்பன் சாம்பியன் டென்னிஸ். அதில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? தாமஸ் எட்சோவி. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இது ரெண்டையும் வச்சுக்காங்க. என்ன 72வது தேசிய சீனியர் கபடி போட்டி, ரியோ ஓப்பன் டென்னிஸ் போட்டி, அதில் தாமஸ் எட்சோவி. இது எங்கே நடைபெற உள்ளதுன்னா வதோரா. அடுத்தது இன்றைக்கி முக்கியமான செய்தின்னு சொல்லிட்டிங்கன்னா எலெக்ஷனை, அதாவது ஓட்டு இப்போ ஃபைனல் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த ஓட்டு வாக்காளர் பட்டியல், அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஆண்கள் 2.77, பெண்கள் 2.89, மூன்றாம் பாலினத்தவர் 7617 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றும் அவ்வளோ முக்கியமான செய்தி இல்லை. இதெல்லாம் போகிற போக்கில் அப்படி ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.